ஒரு படத்தை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே என்னை ரொம்ப கேள்வி கேட்ட ஒரு படம், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு படம், அயோத்தி. இப்போ நான் முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுகிறது தான் சரியாக இருக்கும். அப்படி என்ன இந்த படம் ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அயோத்தி நாட் அ மூவி. இந்த கதை இதுவரையும் நம்ம அதிகமாக கேட்காத பார்க்காத ஒரு ஏரியாவாக இருக்கும். ஒரு ஃபேமிலி அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் வராங்க. அதில் ஒருத்தங்க இறந்தும் போயிடுறாங்க. இப்போ அந்த பாடியை அயோத்திக்கு இங்கே இருக்க எல்லா பிரச்சனையும் தாண்டி அவங்க திரும்பி கொண்டு போனாங்களா இல்லையா? இந்த கேள்விக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக ஒரு பதில் சொன்ன படம் தான் அயோத்தி. இறந்துட்டாங்கன்னா ஃப்ளைட்லேயோ இல்லை கார்லேயோ அவங்க பாடியை கொண்டு போயிடலாம்ல, இதுக்கு ஒரு படமா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் நம்மளை எமோஷ்னலாக ட்ரெயின் ஆக்கும், நமக்குள்ளே நிறையா கேள்விகள் உருவாக்கும். முக்கியமாக கேஸ்ட், ரிலீஜன் அண்ட் ஸ்டேட் இதெல்லாம் தாண்டி ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எமோஷனை பெருசாக சொல்லிக் கொடுக்கும். பெர்ஃபார்மர்ஸ். என்னை பொறுத்தவரையும் ஒரு படத்தில் நடித்த எல்லாரையும் நான் பெர்ஃபார்மர்ஸாக மட்டும்தான் பார்ப்பேன், அப்பார்ட் ஃப்ரம் ஏஜ் அண்ட் ஜெண்டர். சசிகுமார், யஷ்பால் சர்மா, பிரீத்தி அஸ்ரானி, அஞ்சு அஸ்ரானி, புகழ் இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காங்க. கதையோட போக்கில் அவங்களும் சேர்ந்து அப்படியே கூட போயிருப்பாங்க. சசிகுமார் அவர் வழக்கமாக பண்ணுற ரோல் தான், ஆனால் வேறு யார் அவருக்கு பதிலாக நடிச்சிருந்தாலும் இந்த இம்பேக்ட் கிடச்சிருக்குமான்னு தெரியல. பிரீத்தி அஸ்ரானி அண்ட் அஞ்சு அஸ்ரானி அம்மா பொண்ணாக வருவாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க 2 பேர் சிஸ்டர்ஸ். நிறைய இடத்துல 2 பேரும் சேர்ந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்ஸாக இருந்தாலும் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் யஷ்பால் அப்பா ரோல் பண்ணியிருப்பார். படத்தில் ஒரு டைம் வரையும் அவரை பார்த்தாலே கோவம் வரும், அப்படி ஒரு ஆள். ஆனால் ஒரு இடத்துல அவர் உடஞ்சி அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும், அங்கே அவர் மேலே இருந்த மொத்த கோவத்தையும் ஈஸியாக கரைச்சிட்டு போயிடுவார். அப்புறம் மாஸ்டர் அத்வைத், புகழ், தமன், கல்லூரி வினோத், போஸ் வெங்கட் இவங்க எல்லாரும் சின்ன ரோல்ஸில் தான் வருவாங்க. ஆனால் இதில் யாராவது ஒருத்தரை வெளியே எடுத்துட்டா கூட அது கதையை ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ். மந்திரமூர்த்தி ஒரு நியூ ஃபேஸ், அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்னு ஒரு இடத்துல கூட தெரியாது. எங்கேயுமே பெருசாக லேக் இல்லாமல் இம்பேக்ட்ஃபுல்லாக சரியான எமோஷன்ஸை கரெக்டாக எமோட் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே, அது படம் கூடயே நம்மளையும் ட்ராவல் பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டு படத்துலேயே இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். சவுண்ட்ஸ், ஓவரால் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லர். ஏன்னா ஸ்க்ரீனில் வர எமோஷன்ஸ்க்கு எங்கேயுமே ஓவர்டு பண்ணாமல் சரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு என்ஆர் ரகுநந்தன். ஏன்னா அவர் தான் மியூசிக் டைரக்டர். எஸ்பெஷலி காற்றோடு பட்டம் போலன்னு ஒரு சாங் வரும், இட்ஸ் ஸ்டில் ரோலிங் மை பிளேலிஸ்ட். இந்த மூவிக்கு ஒன்றும் பெரிய பட்ஜெட்லாம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் சினிமாட்டோகிராஃபி அப்படி இருக்காது. விஷுவல்ஸ் எல்லாம் ரிச்சான ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த கதைக்கு கேமராவில் பண்ண வேண்டிய ஜஸ்டிஸை கரெக்டாக பண்ணியிருக்காரு மாதேஷ் மாணிக்கம். அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன். எடிட்டிங். இந்த படத்தை பொறுத்தவரை லீனியர் எடிட்டிங், அதாவது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் அதை அப்படியே காட்டுறது. ஒரு படம் போர் அடிக்காமல் நம்மளை எங்கேஜாக வச்சுருக்குன்னா அதுக்கு எடிட்டரோட பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடிட்டர் சான் லோகேஷ் அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. பெருசாக எந்த தேவையில்லாத சீன்ஸும் வைக்காமல் படத்தை லேக் இல்லாமல் ஒரு என்கேஜிங்கான ஒரு அவுட்புட்டாக கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்தே ஆகும். மாஸ்டர் அத்வைத். யஷ்பால் சர்மா அஞ்சு அஸ்ரானிக்கு பையனை நடிச்சிருப்பாரு. ஒரு 3 இடத்துல கண்டிப்பாக அவங்கள உடைச்சிருவார். 1, ஒரு இடத்துல அவரோட அம்மா டெட் பாடிக்கு முன்னாடி நின்று உண்டியலை உடச்சி காசு எடுத்து ஒரு திட்ட கொடுப்பாரு. 2, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒரு அம்மா ஒரு பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறதை ஏக்கத்தோடு பார்த்துட்டு நிற்பார். 3வது, கிளைமேக்ஸில் யஷ்பால் சர்மா சசிகுமாரை பார்த்து நன்றி சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க. அதை பார்த்து அந்த சின்ன பையன் நம்மளும் இப்படி தான் நன்றி சொல்லணும் போல இருக்குன்னு கையை மேலே கொண்டு வருவார். ஆனால் சசிகுமார் அவர் கையை கீழே தட்டி விட்டு அவரை தூக்கிப்பார். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்ஸாக இருந்தாலும் இந்த பையன் உங்களை கலங்க வச்சுருவான். ஹீ டிசர்வ் தி ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். எஸ், அப்கோர்ஸ். நான் இந்த படத்தை ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியில் தான் வைப்பேன். எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் கண்டிப்பாக அவங்க லைஃப் டைமில் ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய படம். தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி அயோத்தி இட்ஸ் நாட் அ மூவி, இட்ஸ் அ லெசன். ஸ்டில் இந்த படம் ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம்மாக தான் எனக்கு தெரியுது. இன்னும் நிறைய பேர் பார்க்காதவங்க இருக்காங்க, அதனால ஸ்டோரி எங்கேயும் பெருசாக ரிவீல் பண்ணலை.
இந்த படம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இந்த வீடியோ நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூட் இல்லை ஹோமாஜ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இன்னும் இந்த படத்தோட டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த படம் ஒரு யூ சர்டிஃபைட் மூவி. எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய மூவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் இந்த சேனலில் வரப்போகுது. நியூ மூவி ரிவ்யூஸ், அண்டர்ரேட்டட் மூவி ரிவ்யூஸ், மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ், வேர்ல்ட் மூவிஸ், அது கூட அப்பப்போ ட்ராவல் கண்டென்ட்ஸ், பைக் கண்டென்ட்ஸ் வரப்போகுது. எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் லவ் பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் மீ டு ரீச் வைடர் ஆடியன்ஸ். நன்றி.